இந்த ட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரைடே 7th February எடுத்த ட்ரேட்ஸோட எக்ஸ்பிளனேஷன். இந்த ட்ரேட் பண்ண டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 1:50 AM ஓகேவா, விடிய காலையில். ஸோ கொஞ்சம் அந்த டைம் தான் கிடச்சிது. நான் கொஞ்சம் சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோஸில், கொஞ்சம் கண்டினியூ வீடியோ போட முடியாததுக்கான ரீசன் கொஞ்சம் ஷெடியூல், கொஞ்சம் எமர்ஜென்சிக்கான ஷெடியூல் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வீடியோஸ் ட்ரேட் பண்ண வீடியோஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்த வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்றைக்கான ட்ரேடுக்கு நான் சூஸ் பண்ணுற சார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா AUD USD ஒரு 86% இருக்கக்கூடிய ஒரு சார்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சார்ட் சூஸ் பண்ணும்போது எப்போவுமே ஒரு விஷயத்தை கவனமாக மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. கேப் அப் அண்ட் கேப் டவுன், ஸ்பீட் அண்ட் ஹை ப்ரெஷர், டோஜி கண்டினியூஷன் இந்த மாதிரிலாம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் அவாய்ட் பண்ணுவீங்க. ஓரளவு நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் சார்ட் சூஸ் பண்ணிப்பீங்க. சூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் லாங் டேர்ம் ப்ரைஸ் அனலைசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நீங்கள் 30 மினிட்ஸில் அனலைஸ் பண்ணலாம், 4 hours அனலைஸ் பண்ணலாம், 1 day கேண்டில் ப்ரெஷர் பார்த்து அடுத்து 4 hours அனலைஸ் பண்ணி 1 hour அப்படி நீங்கள் குறைச்சிட்டு வரலாம். என்ன நீங்கள் பண்ணாலும் லாங் டேர்ம் ப்ரைஸ் அனலைஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யாருடைய ப்ரைஸ் ப்ரெஷர் ப்ரெசென்ட் டைமில் மார்க்கெட்டில் இன்க்ரீஸில் இருக்குது, யாருடைய ப்ரைஸ் ப்ரெஷர் மார்க்கெட்டில் டிக்ரீஸில் இருக்குங்கிற விஷயத்த உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா, ஸோ இந்த ஸ்பேஸில் நான் ட்ரேட் பண்ணுறதுக்காக எடுத்துருக்கக்கூடிய சார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா AUD USD. இப்போ இந்த ஸ்பேஸில் என்ன ட்ரேட் பண்ண போகிறேன்னா ஒரு ப்ரைஸ் என்ட்ரி, ஒரு ப்ரைஸ் என்ட்ரி ஆகக்கூடியதும் இன்னொரு ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிறதுமான ஒரு ட்ரேட் என்ட்ரி தான் நம்ம இங்கே வந்து எடுக்கிறோம். போன வீடியோ பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு மொமெண்டமில் ப்ரைஸ் என்ட்ரி கொடுத்த வேல்யூவை வச்சு ட்ரேட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஸோ இந்த வீடியோலையுமே அதே கான்செப்ட் தான், அதே ட்ரேட் தான், ஒரு சிங்கிள் ட்ரேட் மட்டும் எடுத்து இந்த ஒரு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கான்செப்ட் அடுத்தடுத்து மேக் பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில் ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து சார்ட் சூஸ் பண்ணுறது தான். ஓகேவா, ஸோ இந்த ஸ்பேஸில் ஒரு சார்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். பெரிய அளவில் கேப் அப் அண்ட் கேப் டவுன், ஸ்பீட் அண்ட் ஹை ப்ரெஷர், வால்யூம் எதுவுமே இல்லை. நான் கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, இந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லருடைய ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி பையருடைய ப்ரைஸ், அதாவது டிக்ரீஸ் ஆகக்கூடிய ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ப்ரைஸ் ப்ரெஷர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆன ஏரியா. ஓகேவா, அதுக்கு மேலே நான் ஒரு ஹரிசாண்டல் வச்சிருக்கேன். இந்த ஸ்கை ப்ளூ கலரில் வச்சிருக்கக்கூடிய அந்த ஹரிசாண்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையருடைய மொமெண்டம், பையர் கண்டினியூ ஆகி போகும்போது அந்த ஒரு ஸ்பேஸில் பாருங்களேன், பையர் கண்டினியூ பண்ணுறாங்க, செல்லருடைய ப்ரைஸ் ப்ரெஷர் அங்கே என்ட்ரி கொடுக்குது, அதை பீட் பண்ணி மறுபடியும் பையர் ஸ்ட்ராங்காக வராங்க, தென் மறுபடியும் செல்லர் என்ட்ரி கொடுத்து ஒரு கேண்டில் டோஜ் மாதிரி முடிஞ்சிருக்கு இல்லையா. அதில் என்ன நடந்திருக்குன்னா ஆக்சுவலாக பையருடைய ப்ரைஸ் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இன்வால்வ் ஆயிருக்கு கரெக்டாக. செல்லர் கீழே வரைக்கும் வந்திருக்காங்க, டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ், பட் அந்த ஒரு லெவலில் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வால்யூம் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுனால ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி அடுத்தடுத்து பையருடைய ப்ரைஸ் ப்ரெஷர் மார்க்கெட்டில் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு பையருடைய ப்ரைஸ் ப்ரெஷர் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக ஒரு கன்ஃபர்மேஷன் வழியாக எடுத்துக்கிறோம். எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் என்ன, இப்போ அப்படியே நீங்கள் ப்ரீவியஸ் லைனில் பார்த்தீங்கன்னா பையர் கண்டினியூ பண்ணுறதுக்காக மூவ் பண்ணிருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ப்ரைஸ் வேல்யூ மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகிறதுக்காக மூவ் பண்ணும்போது டாப்ல இருந்து செல்லருடைய ப்ரைஸ் ப்ரெஷர் இந்த ஒரு ஸ்பேஸில் உங்களுக்கு செல்லரை டீப்பாக கொண்டுட்டு வந்துடுறாங்க. இப்போ அதை பீட் பண்ணி இந்த லெவலில் உங்களுக்கு பையர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, தென் செல்லர் வரும்போதும் கீழே இந்த பையருடைய ப்ரைஸ் ப்ரெஷர் டீப்பாக மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்லும்போது இந்த ஸ்பேஸில் செல்லர் வராங்க, பட் அதை பார்க்கிலும் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ப்ரைஸ் ப்ரெஷர் இந்த லெவலில் அதிகமாக இருக்குங்கிற விஷயம் நமக்கு ஷுவராக தெரியுது. ஸோ நான் 1 hour சார்ட் அனலைஸ்லையுமே பார்க்குறேன், ப்ரெசென்ட் டைமில் மார்க்கெட் செல்லரை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த செல்லர் வரும்போது இந்த லெவல்லையுமே உங்களுக்கு யார் இன்வால்வ் ஆகுறா, பையருடைய ப்ரைஸ் ப்ரெஷர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ பையர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்ல முடியல, பட் பையருடைய ப்ரைஸ் ப்ரெஷர் இந்த லெவலில் இருக்குது. ப்ரீவியஸ் லைனில் பார்த்தா கூட ஒரு பையர் கேண்டில் கீழே இருந்து பையருடைய ப்ரைஸ் ப்ரெஷர் செல்லர் வந்திருக்காங்க, அந்த செல்லரை பீட் பண்ணி அவங்களுடைய ப்ரைஸ் ப்ரெஷரை விட இன்க்ரீஸ் ஆகக்கூடிய பையருடைய ப்ரைஸ் ப்ரெஷர் ப்ரீவியஸ் மொமெண்டம் நமக்கு கிளியராக தெரியுது. ஸோ இந்த ஸ்பேஸ் நமக்கு ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ப்ரைஸ் ப்ரெஷர் இன்வால்வ் ஆகக்கூடிய ஏரியா, செல்லருடைய ப்ரைஸ் இந்த ஸ்பேஸை நமக்கு பீட் பண்ணுது அப்படின்னா கீழேருந்து பையருடைய ப்ரைஸ் நமக்கு மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட், இது மட்டும்தான் இந்த லெவலில். அப்போது ஒரு ப்ரைஸ் ப்ரெஷர் எந்த மாதிரி இருக்குது, நம்ம என்ன அனலைஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட் ஒன்றா இருந்தாலும் சரி இல்லை 5-10 ட்ரேடாக இருந்தாலும் சரி அதுக்கான ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும். ஓகேவா, அட் த சேம் டைம் நம்ம என்னதான் ஒரு ட்ரேடிங் கான்செப்ட் வைஸில் ஹோப்ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனாக நம்ம மூவ் பண்ணாலுமே மார்க்கெட்டுடைய அனலைஸை நம்ம கிளியராக எடுக்கிறோம்னு சொல்லும்போது மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஒரு ட்ரேட் பண்ண போகிறீங்க, கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது, கன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக இருந்தால் மட்டும் போதாது,
அந்த லெவலில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். ஒருவேளை நான் அவ்வளோ அனலைஸ் எடுத்து ஒரு ட்ரேட் பண்ணி அது லாஸ் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் அந்த லாஸை அடுத்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இருக்கணும், ஒரு அமௌண்ட் இருக்கணும். ப்ளஸ் நம்மளுடைய மைண்டும் அப்போ தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணும். ஓகேவா, இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் ஒரு இடத்துல போட்டு ட்ரேட் பண்ணி இப்போ அது லாஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் லாஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்கள் மைண்ட் ஃபோக்கஸ் பண்ண விஷயம் புரியுதா? அமௌண்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணும். என்னோட இவ்வளோ அமௌண்ட் போயிடுச்சு, இவ்வளோ அமௌண்ட் போயிடுச்சு, இதை நான் எப்படி ரெக்கவர் பண்ணுங்கிற ஒரு பயத்திலேயே அடுத்தடுத்து மைண்ட் செட் அப்படி மாறி போயிடும். அடுத்து மாற்றி நடிப்பீங்க, அப்படி இப்படின்னு போய் எண்ட் ஆஃப் த டைம் லாஸ் ஆகிடும். விஷயம் புரியுதா? ஸோ அப்படி பண்ணாதீங்க. ஒரு கான்செப்டில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கான்செப்டுக்கு மார்க்கெட் ஆன்சர் கொடுக்கலங்கிற பட்சத்தில், அது ஏன் ஆன்சர் கொடுக்கலங்கிற பட்சத்தில் ஏன் ஆன்சர் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணி அந்த அனலைஸ் விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேஸ் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான ஏரியா. மார்க்கெட் இந்த ஒரு லெவலுக்குள்ள என்ட்ரி ஆனதுமே நான் வந்து பை ட்ரேட் பண்ணிட்டேன். பட் வேல்யூ எனக்கு கீழே வரைக்கும் வந்து பிரேக் பண்ணிட்டு தான் கீழே இருந்து பையரை இன்வால்வ் பண்ணுவாங்க. 2 மினிட்டுக்கு ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஏன்னா ரிஜெக்ஷன் ஏரியா இந்த லெவலில் இருக்குங்கிற விஷயம் நமக்கு கிளியராக தெரிஞ்சிடுச்சு. ஸோ மார்க்கெட் ஃபுல்லாக கீழே வந்து தான் நமக்கு ரிஜெக்ட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அதனால தான் நான் வந்து ரெக்டாங்கிள் வச்சிருக்கேன். ஓகேவா? ப்ரீவியஸ் ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குது, அதை பீட் பண்ணி எந்த அளவுக்கு பையருடைய ப்ரைஸ் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி மேலே போயிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரெக்டாங்கிள் வந்து இந்த ஏரியா நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அப்போது நீங்கள் இந்த லெவலில் பாருங்கள், நான் ரெக்டாங்கிள்குள்ளே ஒரு 50% வந்ததுமே பையருக்கான ப்ரெஷர் ட்ரேட் எடுத்துட்டேன். இந்த ஸ்பேஸில் நம்ம தெளிவாக கவனிக்க வேண்டியது, நம்ம அனலைஸ் பண்ண ப்ரைஸ் ப்ரெஷர் இங்கே வரக்கூடிய செல்லரை ரிஜெக்ட் பண்ணி என்ட்ரி கொடுக்குறாங்களா இல்லையா, அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அது ரெண்டாவது. ஓகே, அப்போ இந்த ஸ்பேஸில் நம்ம அனலைஸ் பண்ணும்போது மார்க்கெட் நமக்கு செல்லருக்கான ப்ரெஷரில் இருந்து செல்லரை ரிஜெக்ட் பண்ணி கீழே இருந்து பையருடைய ப்ரைஸ் ப்ரெஷர் மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுக்குது அப்படின்னா இந்த ஒரு லெவலில் நம்ம அனலைஸ் பண்ண விஷயம் பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு. ஸோ பையர் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அனலைஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி டைம் ஃப்ரேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோ டைம் ஃப்ரேம் இதில் ட்ரேட் பண்ணலாம். இதில் நீங்கள் 1 மினிட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல் ஆகக்கூடிய ரேஷியோவும் நிறைய இருக்குது. 2 மினிட்ல போகலாம், 3 மினிட்ல போகலாம். அது எல்லாமே நம்ம ஒரு 2 to 3 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறத பொறுத்து நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், டைம் வேரியன்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? டைம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிலருக்கு 1 மினிட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல பழக்கங்கள் இருக்கும், சிலர் 2 மினிட். எனக்கு அப்படி இல்லை. நான் வந்து ஒரு ஸ்பேஸோட ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குது, ஃபைட்டிங் கேண்டில் எப்படி வருங்கிறத பொறுத்து தான் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ ரிசல்ட்டு நல்லா இருக்கும். ஒருவேளை லாஸ் ஆகுதுனாலும் நம்மளால் அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேஸில் அதுக்கான ட்ரேட் தான் நான் எடுத்திருக்கேன். நமக்கு இதில் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ ட்ரேட் பண்ணுறேன், கிளியர் பண்ணுறேன், அவ்வளோதான், எக்ஸிட். இதுக்கு மேலே இன்றைக்கான ட்ரேட் வந்து நான் எடுத்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், நம்மளுடைய கான்செப்ட் என்ன, எதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம உள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ட்ரேடிங்கோட பர்பஸ் என்ன, நம்ம ட்ரேடிங்குள்ளே வந்திருக்கோம், இன்னைக்கு நம்ம என்ன மூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி ஒரு கான்செப்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி சார்ட்டை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பொறுமையாக ஒரு ட்ரேட் பண்ணும்போது இப்போ அது லாஸ் ஆகுது அப்படின்னா, இவ்வளோ அனலைஸ் பண்ணி இது லாஸ் ஆகுது, அப்போ அதில் என்ன பாயிண்ட் தப்பாக இருக்குது, டெக்னிக்கலாக என்ன, நம்ம ஒரு அனலைஸ் எடுக்கிறோம், 4 பையர் வந்தால் ஒரு செல்லர் வரும், அந்த கணக்கு கிடையாது. இங்கே ஒரு ப்ரைஸ் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இந்த ஒரு லெவலில் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த லெவலில் ஒரு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ப்ரைஸ் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அந்த லெவலில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அனலைஸ் பண்ண விஷயத்தை பொறுத்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, ஃபியூச்சராக தான் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, நடந்து முடிஞ்ச விஷயத்த இல்லை. ஓகேவா? அப்போ இந்த லெவல் மார்க்கெட் ரீச் பண்ணும்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா ஏன் இன்க்ரீஸ் ஆகலை, இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ப்ரைஸ் ப்ரெஷர் இருக்கு, இந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல்னஸ் வராது. அடுத்தடுத்து மார்ட்டின் போகணும், அடுத்தடுத்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வியூ வராது. நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோமோ அதை சரி பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் ரிஸ்க் எடுக்காம மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண பழகிக்கோங்க. நம்ம சரியான ஒரு வேலை பார்த்து போனால் பிரச்சனை இல்லை. தப்பான வேலை நீங்கள் என்னதான் பார்த்து போனாலும் அடி வாங்குறது நிச்சயம். சரியா? ஸோ நீங்கள் போகக்கூடிய வே உங்களுக்கு ஏற்றதா, ட்ரேடிங் உண்மையிலேயே உங்களுக்கு செட் ஆகுமாலாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். பிரதர் எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் நல்லா இல்லை, அந்த பிளாட்ஃபார்ம் போகலாமா, பிரச்சனை பிளாட்ஃபார்மில் இல்லை. விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். பிரச்சனை பிளாட்ஃபார்மில் இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும் பிரதர்ஸ். ஓகேவா? ஃபாரெக்ஸ் சைடு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறது, அது அங்கே போனால் அது நல்லா இருக்கு, இந்தியன் மார்க்கெட் அது நல்லா இருக்கு, இதெல்லாம் ஸ்கேம்.
நான் ப்ராஃபிட் பண்ணுறேன் ஸோ என்னுடைய நாலேஜ் நல்லா இருக்குன்னு சொல்கிறதும், நான் லாஸ் பண்ணுறேன் ஸோ மார்க்கெட் மேனிப்புலேஷன் ஸ்கேம்னு சொல்கிறதும் ஃபஸ்ட்டு தப்பு. ஓகேவா? அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா? அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வேண்டான்னு விலகுறீங்களா? விலகிடுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உள்ளே இருந்துட்டு கஷ்டப்படாதீங்க. சரியா? ஈவன் எல்லா பீப்புளுக்கும் தான். இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி நீங்கள் வந்துட்டு ஒரு காமன் மேனை வந்து ஈர்த்துடுறீங்க. அப்படிலாம் கிடையாது. காமன் மேனுக்கு நான் சொல்கிற விஷயம் தான் இது எல்லாமே. ரிச்சாக இருக்கிறவங்க எதுக்கு இதுக்குள்ளே வர போகிறீங்க? இன்னுமே ரிச் ஆகணும், ஓகே, ஒன்று கற்றுக்கிட்டு ரிச் ஆகுவீங்க, இல்லைன்னா உள்ளதெல்லாம் கொடுத்துட்டு போவீங்க. ஸோ காமன் மேனுக்கு நான் சொல்கிற விஷயம், காமன்னா என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாருக்கும் நான் சொல்கிற விஷயம் என்னன்னா, ட்ரேடிங் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். எல்லா வீடியோலையுமே இதை தான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ட்ரேடிங் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்க. லேர்ன் பண்ணுங்க. ஒரு பொசிஷனை எடுக்கிறீங்கன்னா ஏன் எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அமௌண்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. கான்செப்ட்ல நீங்கள் கற்றுக்கிட்ட கான்செப்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. யூ கேன் மேட். இல்லைன்னா மொத்தத்தையும் உறிஞ்சு கொடுத்துட்டு போக வேண்டியதான். ஓகேவா? ஸோ யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எண்ட் ஆஃப் த டே. ஓகேவா? ஃபினான்ஸ் வந்து ஃபினான்ஷியலாக யாருமே உங்களை தாண்டி வேற யாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நோபடி கேர்ஸ். ஓகே, ஸோ பாய்.